லே சிங்கு, என்ன இந்த ராஜம் பயல காணல? கோபாலண்ணா அவன் நேத்தைக்கே சிக்கடிச்சு பாம்பாய் கிடந்தான். அவன் எந்திரிக்கணும்னா மத்தியானம் ஆகும். பின்ன இன்னைக்கு அவன் இல்லையா? பின்ன என்ன இந்த ரெண்டு கையால வச்சு என்ன செய்யுது? இன்னைக்கு செங்கலை மேலே ஏத்தணும், இவனால இங்க வான்குட்டா அங்க போவானு, மோளனும் தண்ணி குடிக்கணும்னு. இவனை ஒரு நேரம் கூப்பிட்டா வாரானுலா? பின்ன நாங்க வேலை செய்யாம கொண்டு வந்த சோற தின்னுட்டு உறங்கி எந்திரிச்சா போறோம். அப்படியே வேலை செஞ்சு அறுத்து தள்ளிடுவிய. பின்ன நீரா போய் சாந்தஞ்சங்கள் எடுத்துட்டு வந்து வேலை செய்வீரு. அவரு ஒரு கரண்டியும் பிடிச்சிட்டு பீடி வலிச்சு வலிச்சு ராவி ராவி நிப்பாரு. அப்போ இன்னே நாங்க சாந்தஞ்சங்கள் எடுத்தாரோம், நீங்க கரண்டியை பிடிச்சு கட்டையை கட்டுங்க. நாங்களும் ஒரு நாள் கட்டுவோம். கெட்டுவிய பெண்ணு கெட்டுவியல நீங்க. இவனால கூட எந்த பெண்ணு வரும்? ஏன் ஓ என்ன பெண்ணு கிட்டாதா? படிச்சு வேலை பார்க்க பயிலுக்கே பெண்ணு கிட்டல, பின்னையாக்கும் கையால் வேலையை போற உனக்கு எவம்புல பெண்ணு தருவான்? அதெல்லாம் நாங்க ஆள் செட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க செட் பண்ணி வச்சுட்டால சாந்து எடுக்க சொன்னா அங்க போய் போற வர பெண்ணுங்களை பார்த்துட்டு நிக்கீங்க. அவனா குமரி இலையோ கிளவி இலையோ பாக்கட்டு. நாங்க குமரி இலையோ கிளவி இலையோ பார்க்கோம். நீங்க இருந்த ஆண்டிய பாருங்க. ஆண்டியும் நோண்டி இந்த ஓடி போய் சாந்து கூட்டுங்கள. இவருக வேலைக்கு தூளுதான் உண்டு. லே சாந்து கூட்டினியலால கொண்டு வாங்கல. இன்னிப்ப அந்த கண்ட்ராக்ட் வர வருவான். அவன் ஒழுங்கா சம்பளம் தரானோ இல்லையா, அவன் சத்தத்துக்கு ஒரு குறையும் இல்லை. லேய் நீங்க என்ன வேலை தொடங்கலையா? சாந்து கூட்டுக்கான்னு போய் இப்போ தொடங்கிடலாம். வந்து 1 மணிக்கு ஒரு ஆக போகுது, இன்னும் சாந்து தான் கூட்டுதிய. அந்த கண்ட்ராக்ட் போய் எங்க? அவரு வேற சைட்டுக்கு போயிருப்பாரு. ஓய் அவன் யாரு சைட்டுக்கு போயிருப்பான், வீட்டுல நடந்து உறங்குவான். அண்ணா வாராரு ஓய் கண்ட்ராக்ட். ஓய் கண்ட்ராக்ட என்னை வேலை முடிச்சு தருவீரு? அது இப்போ கொஞ்ச நாள்ல முடிச்சிடலாம். ஓய் எனக்கு போய் வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் நீர் வேலை முடிச்சு தர மாட்டேரும். அதுக்கு முன்ன முடிச்சிடலாம். ஓய் உனக்கு கான்டாக்டால தந்ததுதான் தப்பு, தச்சு வேலை தந்துருக்கணும். இன்னை வந்து இவ்வளவு நேரம் ஆனப்புறம் அவனும் இன்னை ஒரு செங்கல் கூட வைக்கல. அண்ணா வந்து என்ன செஞ்சு நிக்கீங்க? அந்த பையில சாந்து ஊட்டிட்டு நிக்கானு. ஓய் அவனை சாந்து கூட்டிட்டு நிக்கானுவன், இவனை சும்மா நிக்கானுவன். அண்ணா சாந்து ஊட்டியாச்சு, காப்பி குடிக்க போமா? ஆமா சாந்து ஊட்டிட்டு காப்பி குடிக்க போங்க. அடுத்து செங்கலை கொண்டு வச்சுட்டு சோறு தின்ன போங்க. அடுத்து உறங்கி எலும்பி வீட்டுக்கு போங்க. எப்போ வந்திய? நான் வந்ததை கண்டேன்னா காப்பி குடிக்க விழிச்சிருக்க மாட்டேன். இல்ல அப்படி இல்ல அண்ணா, மணி 10 ஆச்சு. செங்கலை பறிக்க கொண்டு கூடல. சரி அண்ணா. உன கான்டாக்ட் தந்தனால இவனை தின்னாலும் உறங்கினாலும் எனக்கு நஷ்டம் இல்லை. இவனை தின்னும் அரங்கியும் என்ன வெள்ளத்துல ஆக்குவான்னு. எனக்கு பையில கல்யாணம் வருது, அதான் சீக்கிரம் வேலையை முடியுங்கன்னு சொல்லுது. சரி அண்ணா முடிச்சிரும். அண்ணா கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது. காலையில வந்த உடனே நினைச்சேன். சரி வா எடுத்து ஆறேன். அண்ணா கோபால் அண்ணா ஜார்ஜ் அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வேலையை பாருங்க. சரி கண்ட்ராக்க. சரின்னு வாரம் வைப்போம். லே சாந்து கொண்டு வாழ. லே வைகுண்டா, நீ எங்க என்ன செய்ய? அண்ணா இதுல வைக்கட்டா? வச்சுட்டு போ. போயிட்டு செங்கல் எடுத்துட்டோ. சரி. கொஞ்சம் ஸ்பீடா வாழ. குறுக்கெல்லாம் வலிக்குது. தின்னத கொஞ்சம் குறை. பலூனு போல பெருத்துட்டு போற என்னை வெடிக்குதியோ. சரி இப்ப இதுல வைக்கட்டா? வச்சுட்டு போய் செங்கல் எடுத்துட்டு வா. அண்ணா மணியாச்சு, காப்பி குடிக்க போமா? போ. லே வாங்கல, காப்பி குடிக்க போவோம். போ அண்ணா. ஐயோ என்னைக்கு எங்க அம்மா இந்த சப்பாத்தி வச்சு விடுவாளே. அப்படியாவது உனக்கு கொஞ்சம் வண்ணம் குறையுமான்னு பாக்காவ. அவ்வளோ வண்ணமாவா இருக்கேன்? இல்ல நீ ப்ரூஸ்லி மாதிரி ஸ்லிம்மா இருக்க. நாளைக்கு ஒரு பெண்ணு கட்டும் போது தெரியும்ல அம்மாக்கு அருமை. சப்பாத்தியும் இல்ல, பூரியும் இல்ல, தோசையும் இல்ல, கஞ்சி தான்ல. அண்ணா உங்க 2 பேர் கல்யாணம் ஆச்சுல்ல, நீங்க மட்டும் இட்லியும் தோசையும் கொண்டு வந்து சாப்பிட்டியே. நாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வருஷ கணக்காச்சு. இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் எங்க சமைக்கும்? மாமியார் வச்சு கொடுத்தா மருமக்கள் தின்னும். போய் நம்ம காலத்தை போல இல்லை. இப்போ மாமியாரும் மருமகளும் ஒத்து போய் நல்லா ஃப்ரெண்டா இருக்காவ. நம்ம கல்யாணம் கழிஞ்சு நம்ம வேலையை போயிட்டு வீட்டுக்கு போகும்போது 2 பேரும் ஒரு பிரச்சனை வச்சுட்டு 2 சைடு நிற்பாவ. அதை பஞ்சாயத்து பண்ணிட்டு கஞ்சி குடிச்சிட்டு படுக்கும்போது 1 மணி ஆகும். வெளியில வச்சு அம்மா அடிப்பா, ரூம் உள்ள போனா பெண்டாட்டி அடிப்பா. ஜார்ஜனா நீங்க அடி வாங்கிருக்கீங்களா?
வாங்கியிருக்கேன். அப்ப எங்கள்கிட்ட தான் வீரம் எல்லாம் காட்டுதுல்ல. ஆமா, வீட்ல எலியும் வெளியில புளியும். ஆமா, இன்னும் சாப்பிட்டேன் இல்லையா? சாப்பிட்டாச்சு தம்பி. அண்ணா வேலையை இழுத்து செய்யுங்கண்ணா. அண்ணா சாயங்காலம் கண்ட்ராக்ட் என்ன சாயங்காலம் ஒரு 1000 ரூபா வேணும். எனக்கு ஒரு 200 ரூபா வேணும். என்னத்துக்கு குடிக்கக்கா? ஏன்னா நாளைக்கு ஒரு குழு வைக்கணும். ஜார்ஜண்ணா, பைசா வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வீட்டுல அடக்கூடாது. நாளைக்கு வேலைக்கு வரணும். சரி சரி, 2 பேர் சாயங்காலம் ஆபீஸ் வந்து வாங்குங்க. உங்க 2 பேருக்கு என்ன வேணுமால? அவனுக்கு என்ன தலையும் தோப்பனும் சோறு கொடுப்பாவ. இவனா வாரத்துல 2 நாள் வேலைக்கு வருவான்வன். அந்த பைசாவை வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சுத்திட்டு நடப்பான்வன். குடுப்பிய நல்லா குடுப்பிய. பெண்டாட்டி அந்த பிறகு துறப்பாட்டி அடிச்சு வாங்குவாள். சரி அண்ணா, நான் போறேன். சாயங்காலம் வாங்க. சரி வாங்கலா போவோம். வீட்டுக்காரன் கீறுவான். பாக்கிய நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.